ஒரு குட்டி ஆட்டுக்குட்டி அம்மாட்டிருந்து வழி தவறி காட்டுக்குள்ளே போய்கிட்டு இருக்கு. தாகம், பயங்கரமான தாகம், வெயில். அப்படியே போய் ஒரு ஆறு வந்துச்சு. அந்த ஆறில் வந்து தண்ணி வந்து குடிச்சிக்கிட்டு இருக்கு. கொஞ்சம் தூரத்தில், கொஞ்சம் உயரமான இடத்துல, ஆறோட உயரமான இடத்துல இன்னொரு ஓனாய் வந்து குடிச்சிட்டு இருக்கு. அங்கேருந்து ஓனாய் சத்தம் போடுது, ஏய் என்ன தண்ணியை பூரா கலக்கிட்டு இருக்க அப்படின்னு. இங்கேருந்து ஆடு சொல்லுது, ஐயா நீ அங்கேருந்து தான் தண்ணி வருது, நான் ஓரமாக தான் இருக்கேன், இங்கேருந்து வர்ற தண்ணியை தான் நான் குடிக்கிறேன், நீங்கள் தான் முதல்ல குடிக்கிறீங்க, அதுக்கப்புறம் தான் நான் குடிக்கிறேன்னு சொல்லுது. தேர்த்து பேசுகிறேன், நீ என்ன ஒரு வருஷத்துக்கு முன்னால் நம்ம ஊர் திருவிழாவில் நீ தானே என்னை வந்து சத்தம் போட்டது, என் கூட சண்டை போட்டது நீ தானே, வளர்ந்துட்ட நீ என்ன? ஐயா நான் பிறந்ததே இப்போ 3 மாதத்துக்கு மேலே தான் ஐயா நான் பிறந்தேன் அப்படின்னு ஆட்டுக்குட்டி சொல்லுது. அப்படின்னா உன் அண்ணன் தம்பி இல்லை உன் அக்கா தங்கச்சியாக இருக்கும், அவங்களாம் தான் இருக்கும், இதே மாதிரி தான் இருந்தாங்க அப்படின்னு சொல்லி. இல்லைங்கய்யா எனக்கு நான் ஒரே ஒரு ஆள் தான், என் கூட பிறந்தவங்க ஒரே ஒரு ஆள் தான் அப்படின்னு இது சொல்லுது. இங்கே என்ன நிறைய புல்லெல்லாம் காணோம், போன வாரம் வந்தப்போ நிறையா புல் இருந்துச்சு, இப்போ புல்லையே காணோம். ஐயா நான் எதையுமே நான் சாப்பிட்லங்கய்யா, நான் தண்ணி மட்டும்தான் ஐயா குடித்தேன், எங்கள் அம்மாவை நான் தேடிக்கிட்டு இருக்கேங்கய்யா. உங்கள் அம்மாவை தேடிட்டு இருக்கியா, நீ நல்லா கொழுன்னு இருக்க, உன்னைய முதல்ல சாப்பிடணும் அப்படின்னு பிளான் பண்ணுது. அப்படியே பாயிறதுக்கு வருது ஓனாய். தற்செயலாக ஒரு வேடன் வந்து அந்த ஓனாயை அம்பு விட்டு சாகடிச்சுனா ஆட்டுக்குட்டி வந்து அம்மாவை தேடி ஓடுது, அம்மாவை தேடி பார்த்துருது. இந்த கதையில் வாழ்வியல் ரீதியாக என்ன பார்க்கலாம்? நம்மளை நிறைய பேர் வந்து அப்படியா நீயே இப்படியா நீயே அப்படின்னு சொல்கிறதுக்கு நிறைய பேர் இருப்பாங்க இந்த உலகத்தில். ஏதோ ஒரு விஷயத்தில் நம்மளை வந்து அப்படி சிக்க வைக்கிறதுக்கு யோசிப்பாங்க நிறைய பேர். ஓனாய் மாதிரியே, நீ தானே அது, நீ தானே, நீங்கள்லாம் அப்படித்தானே அப்படின்னு ஒரு ஃப்ரேமை ஒன்று போட்டுருவாங்க நம்ம மேலே. இவங்கெல்லாம் இப்படித்தான், இந்த ஊர்க்காரங்கெல்லாம் இப்படி தான், இந்த மதத்துக்காரங்கெல்லாம் இப்படித்தான், இந்த ஜாதிக்காரங்க போகிறான் இப்படி, இந்த ஊருக்காரங்க போகிறான் இப்படித்தான் ஒரு ஃப்ரேம் ஒன்று நமக்குள்ளே போட்டுட்டு அவங்க இப்படித்தான் இவங்க இப்படிதான் சொல்லுவாங்க. அதுக்கு நம்ம போய் விளக்கம்லாம் சொல்லாமல் நாம் பாட்டுக்கு நம்ம பொழப்பை பார்த்துட்டு ஆட்டுக்குட்டியை மாதிரி ஓடிடணும். எப்பயுமே வேடர்கள் வந்து நம்மளை காப்பாற்றுவாங்கன்னு நாம் இருக்கக்கூடாது. இந்த மாதிரியான மனிதர்கள் நிறைய பேர் நம்ம சந்திச்சிருப்போம். லைஃப்பில் பார்த்தோம்னா இது மனசுக்குள்ளே பாருங்களேன், நம்மளுடைய மனசை விட்டு அப்படியே தள்ளி போய் வேற ஒரு இடத்த நம்ம போய் வேற ஒரு எண்ணங்களை போய் நம்ம சிந்திக்கிறோம்ல, அப்போவும் இதே மாதிரி ஓனாய் மனசுன்னு ஒன்று இருக்கும், அதுவும் பேசும், வேறு மாதிரி பேசும். ஓநாய்கள் எங்கேயுமே மனசுக்குள்ளேயும் இருக்கும், வெளியிலையும் இருக்கும், மனிதர்களாகவும் இருக்கும், மிருகங்களாகவும் இருக்கும். நாம் தான் நம்மளை நம்ம பத்திரமாக பார்த்துக்கலாமா? மேப்பை போடுறவங்க நிறைய பேர் இருப்பாங்க. நம்ம மேலே ஒரு பிக்சரை கொண்டு வந்து போடுவாங்க, இவங்க இப்படித்தான், இவங்க இப்படித்தான், இவங்க இப்படித்தான், இவன் இப்படித்தான், இவன் நிறம் இப்படித்தான், இவன் இப்படித்தான், இவன் குணம் இப்படித்தான் அப்படின்னு ஒரு ஃப்ரேமை கொண்டு வந்து போடுவாங்க. அந்த ஃப்ரேமுக்குள்ளே நாம் சிக்கக்கூடாது, ஜஸ்ட் அப்படியே ஓடிடணும். விஷ் யூ ஆல் தி பெஸ்ட். மகிழ்ச்சி, மனங்கள் மலரட்டும். நான் உங்கள் நண்பன் ஆல்ஃபா சின்னராஜா, சேல்ஸ் கோச் மற்றும் லைஃப் கோச். வாழ்க, வளர்க, வெல்க.